குர்ஆனிலே அல்லாஹ் தனியொரு சூறாவை இறக்கியிருக்கின்றான். அந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் ஹஜ். அந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் ஹஜ். இந்த சூரத்துல் ஹஜ் எவ்வாறு தொடங்குகின்றதென்றால், யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மனிதர்களே மனிதர்களே என்றுதான் தொடங்குது. ஹஜ்ஜாஜிகளே என்ற இந்த சூரா தொடங்கவில்லை. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களே என்று இந்த சூரா தொடங்கவில்லை. மனிதர்களே சொல்லுவார்கள் சஹாபாக்கள். இந்த சூரத்துல் ஹஜ்ஜையும் சூரா யூசுஃபையும் நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து படிப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூராவை தான் சுபஹுடைய தொழுகையில் ஓதுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நீங்கள் மக்களுக்கு சூரத்துல் ஹஜ்ஜை படித்துக் கொடுங்கள். ஏனென்றால் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே ஃபர்லுகள் இருக்கின்றது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் ஹஜ் கடமை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த கடமையான ஹஜ்ஜை செய்வதற்கு முன்னால் படிக்க வேண்டிய எவ்வளோ விடயங்களை படிக்காமல் ஹஜ் செய்கிறோம். எவ்வாறு இன்று நாம் தொழுகதை போல எல்லோரும் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம். அவ்வாறு தொழுகை அல்ல. இவ்வாறுதான் தொழ வேண்டும் என்றொரு முறை இருக்கிறது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். நீங்கள் விரும்பிய மாதிரி தொழ வேண்டாம். அதற்கு பேர் தொழுகை அல்ல. இதே போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், خذو عني مناسككم فلعلي لا احج بعد عامي هذا. ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிடமிருந்து படித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது. ஒரு ஹஜ் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது. ஆனால் அந்த ஹஜ் சகோதரர்களே மப்ரூரான ஹஜ்ஜாக மாற வேண்டும். அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜில் என்ன சொல்கிறார்? யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும். மனிதர்களே, உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தொடங்கக்கூடிய வார்த்தை இதுதான். ஆனால் சூரத்துல் ஹஜ்ஜுடைய கடைசியா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ. ஈமான் கொண்டவர்களே. என்ன, இந்த சூறாவை படிக்க 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 ஒரு மனிதனுக்கு ஆசை வரும், ஹஜ்ஜுடைய ஆசை வரும். அந்த ஹஜ் மப்ரூரான ஹஜ் எவ்வாறு செய்வது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூராவுடைய ஆரம்பத்திலே சொல்றான் என்ன? இத்தகூ ரப்பக்கும். ரப்ப பயந்து கொள்ளுங்கள். ஏன்? இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். நிச்சயமாக கடைசி நாளுடைய பயங்கரம் இருக்கிறதே மிக கடினமானது. உங்களுக்கு எல்லாம் விளங்கும். ஹஜ்ஜை பத்தி சொல்ல வேண்டிய சூறாவுல ஏன் அல்லாஹ் கடைசி நாளை பத்தி சொல்றார்? இப்ப நாங்க தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ்ஜி செய்யறதெல்லாம் வெறும் உலகத்துடைய லாபத்துக்காக அல்ல. அல்லாஹ் கியாமத்தை ஞாபகப்படுத்துறார். ஹஜ் செய்தவர்களிடத்துல கேளுங்க. ஹஜ் என்பது அது ஒரு மஹ்ஷருடைய மைதானத்துக்கு ஒப்பானது. ஹஜ்ஜிலே அணியக்கூடிய இஹ்ராம் இருக்குதே, அது கஃபனுக்கு ஒப்பானது. அது ஒரு கஃபனுக்கு ஒப்பானது.
அந்த ஹஜ்ஜுடைய மைதானம் 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் சேரக்கூடிய மைதானம். அது கியாமத்துடைய நாளை தோற்றத்துக்கு கொண்டு வரும். இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஆரம்பத்திலே இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம், கடைசி நாளுடைய பயங்கரம் மிக கடினமானது. அப்ப கடைசி நாள் ஒன்று வர இருக்குது, அல்லாஹ் ஞாபகப்படுத்துறார். யுத்தம் அறிவிக்கப்படுவது உதாரணமா, இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அறிவிக்கப்பட்டாச்சு. டில்லியில் என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது, லாகூர்ல என்ன சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது, நீ பார்த்திருப்பீங்க செய்திகள்ல. மக்களுக்கு நிம்மதி இல்லை. காஷ்மீர் போர்டர்ல எவ்வாறு இருக்கும் ஜல்சலா. இது மனிதனை கொலை செய்யக்கூடிய நிகழ்வு. இவைகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய இதல்ல, ஒரு பயங்கரமான ஒரு நாள் சகோதரர்களே நம்ம எல்லாம் வர இருக்கிறது. அந்த பயங்கரம் சாதாரண பயங்கரம் அல்ல. ஜல்சலா இந்த சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها. அல்லாஹ் சொல்றான், அந்த பயங்கரத்துல ஒன்றுதான் என்ன தெரியுமா? இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, இந்த பூமி மிக வேகமாக உசுப்பப்படும். பூமி அதிர்ச்சி வந்தா, ஜும்மாக்கு பிறகு பூமி அதிர்ச்சின்னு வைங்களேன், எங்க போ வீட்டுக்கா போறது? அவிடத்துல மவுத்தாகிறது. சமைச்சு வச்ச சாப்பாடு, போட்டு வச்ச எவ்வளோ பிளேனுகள், எவ்வளோ திட்டங்கள், அவசரமா ஓடணும் என்று வந்ததெல்லாம் எங்க எல்லாம் முடிஞ்சு. ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி வந்தது என்ன நடந்திருக்கும்? சுனாமி வந்தது என்ன நடந்திருக்கும்? இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. அல்லாஹ் சொல்றான், வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தனக்குள் இருக்கும் எல்லா பொக்கிஷங்களையும் வெளியே கக்கும். தங்கம், வெள்ளி, முத்து, மரகதம். இந்த நேரம் وقال الإنسان ما لها, மனிதன் பூமியை பார்த்து கேட்பான், உனக்கு என்ன நடந்துட்டு? என்ன நடந்துட்டு? ஏன் இவ்வாறு உசும்புறாய், அசைகிறாய்? பூமி சொல்லும், بأن ربك أوحى لها, அல்லாஹ் தான் இவ்வாறு செய்யும்படி எனக்கு வஹி அறிவித்தான். பூமி அசைந்தா அதுக்கு பிறகு என்ன உலகம், என்ன நாடு, என்ன கட்டிடங்கள்? ஒன்றுமே இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் ஆயத்தில் தெளிவுபடுத்துவது இதுதான். யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த பயங்கரமான நாள்ல 3 நிகழ்வுகள் நடக்கும். எங்களுக்கு விளங்குறதுக்கு அல்லாஹ் சொல்றான். முதலாவது என்ன? முதலாவது நிகழ்வு என்ன அந்த நாள்ல? يوم تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. முதலாவது என்ன நடக்கும் தெரியுமா? يوم تذهل كل مرضعة أما أرضعت, பால் கொடுக்கும் தாய் தனது பிள்ளையை மறந்துவிடும் நாள். அதுக்கு பிறகு பிள்ளை ஞாபகம் இருக்காது அந்தவளுக்கு. ஏன்னா அந்த நாளுடைய பயங்கரம் அவ்வளோ கடினமாக இருக்கும்.
முதலாவது. இரண்டாவது அதைவிட பயங்கரம். وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا. வயிற்றில் பிள்ளையை சுமந்த தாய் அந்த நாளுடைய அகோரம் கடினத்தால் அந்த பிள்ளை அப்படியே கீழே விழுந்து, பிள்ளை நிற்காது, பயந்து பிள்ளை கீழே விழுந்து. மூன்றாவது وَتَرَى النَّاسَ سُكَارَى. மனிதர்களை போதையுடையவர்களாக பார்ப்பீர்கள். எல்லாரும் போதையில். என்ன போதை? அல்லாஹ் சொல்றான் وَمَا هُمْ بِسُكَارَى. போதை அல்ல அது. وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ. அல்லாஹ்வுடைய அஸாபு கடினமானது. இன்றைக்கு ஒருத்தருக்கும் விளங்குது இல்லையே. இன்றைக்கு விளங்காது. உலகத்தில் ஒன்றுமே சொல்லி விளங்காது. அவன் சூழல்ல அவன் ஏதாவது ஒன்றை யோசிச்சுட்டு இருப்பான். குர்ஆன் ஓதக்கோட விளங்காது, ஹதீஸ படிக்கும் பொழுது விளங்காது. மார்க்கமே விளங்குது இல்லைன்னா கியாமத்தை பத்தி தெரிய இவ்வளவு பயங்கரமெல்லாம் நடக்க இருக்குதா? கண்ணியமிக்க சகோதரர்களே, சூரா ஹஜ்ஜுடைய முதல் வசனங்கள் இதுதான். அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய முதல் வசனத்துல நீ ஹஜ்ஜிக்கு போங்க, இஹ்ராம் கட்டுங்கன்னு சொல்லல. முதல் பயத்தை உண்டாக்குறான் அல்லாஹ். பயந்தவங்க தான் ஹஜ் செய்யும். உள்ளத்தில் அச்சம் வரும். இப்படி ஒரு நாள் இருக்குதே, அந்த நாளுடைய பயம் வந்தா சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் யாரும் களவெடுக்க மாட்டார். யாரும் களவெடுப்பான்னு நினைக்கீங்களா? கொண்டு வரணுமே களவெடுத்தத்தை கொண்டு வரணுமே. யாரும் வட்டி எடுப்பாங்க நினைக்கீங்களா? அதெல்லாம் செய்ய போக மாட்டார். மற்றவனுக்காக வாழுவாங்களா யாராவது? யாருக்காக வாழ மாட்டார். இந்த பயம் இருந்தா மற்றவருக்காக வாழ்றது, அல்லாஹ் தடுத்தவைகளை செய்யறதெல்லாம் விட்டுட்டு ஓரமாயிருவாங்க. அதான் அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்றார், ஹஜ்ஜிக்கு போறதல்ல முக்கியம். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால் சகோதரர்களே சூரத்துல் ஹஜ்ஜ படிக்கும். ஹாஜி என்ற பெயருக்கல்ல ஹஜ் செய்யறது. சுஃபியான் ரஹிமஹுல்லா 70 ஹஜ் செய்தார். 70 ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைஞ்சாங்க இமாம் சுஃபியான். இமாம் அதா இப்னு அபி ரபாஹ் 70 அரஃபாக்கள்ல தங்கினாங்க. ஆனா அவங்களோட வரலாறுகளை பின்வந்தவங்க தான் எழுதினாங்க. அதா இப்னு அபி ரபாஹ் 20 ஆண்டுகள் மஸ்ஜிதுல் ஹராம்ல தூங்கினவர். அவர் வீட்டுக்கு போக மாட்டார், பள்ளியில தான் தூங்குவார். மஸ்ஜிதுல் ஹராம்ல தான் அவர் விரிப்பிரிக்கும். எந்த அளவு பயந்து நடுங்குவார்கள். அரஃபாவுடைய தினம் என்பது அதுதான். இல்லைன்னா நீங்க பாப்பீங்க, சூரத்துல் ஹஜ் எல்லாம் படிக்காம ஹஜ்ஜிக்கு போனா ஜித்தாலே ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஜித்தாலே ஹஜ்ஜி முடிஞ்சிடும். ஹஜ் என்றால் ஹோட்டலுக்கு பேராகிடும். ஹஜ் என்றால் பொஃபே என்ற பேர் வந்துடும். உங்களோட மினா டென்ட் எப்படி, ஏயா பியா சியா, உங்களோட பஸ் எப்படி, உங்களோட ஃப்ளைட் என்ன, இது பேசுறதிடம் அல்ல ஹஜ். இதுதான் இன்று பேசப்படுது. எப்படி உங்களோட சாப்பாடு, யாரும் கேட்க எவ்வாறு ஹஜ் செஞ்சீங்க, எப்படி ஹஜ் செய்ய போறீங்க,